அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவண்ணாமலை நீர் மருத்துவம் ஞானலட்சுமி குடில் தவயோகி ஆழ்வார் சித்தர் சித்தயோகினி பீடம் இம்மையத்தில் இன்று இப்புத்தகத்திலே உண்ணாக்கலை உணவில்லாமல் வாழும் யோக முறைக்கலை புத்தகத்திலே 3வது பாடம் வெங்கடேசன் ஐயா அருளியது நீர் உணவு முறை. இந்த நீர் உணவு முறையை 25 வருடங்களுக்கு முன்னதாகவே அர்னால்ட் அவர்களும் சிறப்பாக கண்டுபிடித்து தொகுத்து கொடுத்திருக்கிறார் என்ற உணர்ந்த கருத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நீர் உணவினால் எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது, மருந்து மாத்திரைகள் எதுவும் கிடையாது. நீர் உணவை எடுத்துக்கொள்வதாலே உடல் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் ரம்மியமாக இளமையாக புத்துணர்ச்சியாக இருக்கிறது என்பதை பதிவு செய்யும் விதமாக அடியேன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வாழ்க்கையின் ரகசியத்தை தான் இன்று நான் உங்களுக்கு உரைத்து கொண்டிருக்கிறேன், அருளி கொண்டிருக்கிறேன் என்று கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் இந்த நீர் உணவு முறை அடியனுடைய இன்று 5வது கட்டமாக 3வது நாள் நீரை மட்டுமே மருந்தின கொண்டு ரம்மியமாக அழகாக இருக்கிறேன். இந்த நீர் உணவு முறையை சுருக்கமாக சொல்லப்போனால் காலையில் எழுந்து நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் நீரை மட்டுமே மருந்தின கொண்டு 6 மணி வரையில் ஒரு 20 ml அல்லது 30 ml நீரை மட்டுமே சிறுக சிறுக அவ்வப்போது குடித்து 10 மணிக்கு பிறகு காராஸ் பூந்தி வேர்க்கடலை இப்படி சொல்லப்படுகின்ற ஒரு 10 விதமான பொருட்கள் கலவைகளை ஒரு 100 கிராம் எடுத்து சாப்பிட்டு விட்டு மென்று கூழ்மையாக சாப்பிட்டு விட்டு அதன் பிறகு 10 மணியிலிருந்து 2 மணி வரை நீரை மருந்தென கொண்டு அருந்துவதுதான் வேலை. இப்படி அருந்துகின்ற போது யூரினானது முதலிலே துர்நாற்றத்துடன் வெளியேறும். அதன் பிறகு 2 மணிக்கு பிறகு மறுபடியும் நீரை மருந்தென கொண்டு அருந்தி 6 மணி வரையில் நாம் நீரை மருந்தென கொண்டு 30 மில்லியாக எடுத்து அருந்த வேண்டும். இப்படி அருந்துகின்ற பொழுது 6 மணிக்கு மேலே வேக வைத்த காய்களும் கீரைகளும் கொண்டு நாம் ஒரு 1/2 கிலோ அளவிற்கு நாம் வயிறு எவ்வளோ பிடிக்குமோ நாம் உடல் அமைப்புகளுக்கு ஏற்ற உணவுகள் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவிற்கு நிறைய காய்களும் கீரைகளும் நாம் உணவாக எடுத்துக்கொள்வது ரொம்ப சால சிறந்தது. அப்படி எடுத்துக்கொண்ட பிறகு இரவில் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு லெமன், ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, ஒரு 100 கிராம் கருப்பெட்டியை நாம் கலந்து கொதிக்க வைத்து லெமனை அதில் பிசைஞ்சு விட்டு ஆற வைத்து இதமான சூட்டில் லெமன் டீ சாப்பிடுவது போல அவ்வப்போது அருந்தி இரவில் உறக்கத்திற்கு நாம் சென்று விடலாம். அப்படி சென்று விட்டால் விடியற் காலையில் உங்களுக்கு மோசன் பிரியாக துர்நாற்றத்துடன் வெளியேறும். துர்நாற்றத்துடன் ஏன் வெளியேறுகிறதால் இவ்வளவு நாட்களாக வராத நாற்றம் இப்போது ஏன் வருகிறது என்றால் உங்கள் உடலில் இருக்கின்ற விஷத்தன்மைகள் அனைத்தும் கண்டிப்பாக முற்றிலும் வெளியேறுவதை நீங்கள் உணர முடியும். இதுதான் இந்த நீர் மருத்துவத்தின் ரகசியம். இந்த நீர் மருத்துவத்தை கண்டிப்பாக யார் வேணாலும் செய்யலாம். அதற்கு தான் எடுத்துக்காட்டாக இந்த புத்தகத்திலே கொடுத்திருக்கிறார்கள். கேள்வி: உடல் எடைக்கும் நீர் உணவுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? பதில்: பல சாதனை தொழிலாளர்கள் உள்ளார்கள். வேலை பார்த்து கொண்டு நீர் உணவு பயிற்சி செய்யலாம், எந்த தொந்தரவும் இருக்காது என்று அருமையாக சொல்லுகிறார்கள். இவர்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், எதிர்பாராத மிக கடினமான உழைப்பு, நீண்ட தூர பயணம், டிராக்டர் ஓட்டுதல், மரம் வெட்டுதல் முதலியான செய்ய வேண்டிய இருந்தால் இதற்கு 2 விதமான பதில்களை நான் கட்டமைக்கிறேன் என்று அருமையாக சொல்லியிருக்கிறார். அடியேனும் அது போன்றுதான் விவசாய வேலைகளையும் பார்த்து கொண்டு கடுமையான வேலைகளையும் பார்த்து கொண்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பைக்கில் 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் பயணங்களும் செய்து கொண்டு தான் இந்த நீர் மருத்துவத்திலே சக்ஸஸ் ஆகி இந்த உன்னத கருத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன். ஆகினால அடியனுடைய நம்பர் 96 26 03 40 57 நம்பரை தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து அனைவரும் நலவளம் பெற வேண்டும். இந்த புத்தகத்தை வாங்கி படித்தால் மட்டும்தான் உங்களால் இதை புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொண்டு நீங்கள் பயிற்சியை செய்தால்தான் இதில் நீங்கள் வின் பண்ண முடியும். அப்படி எந்த ஒரு நோயும் இல்லாமல் சந்தோஷமாக சுறுசுறுப்பாக வாழ்வதற்கு இந்த புத்தகம் பயன்படுகிறது என்பதை கூறி அடியேன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.